ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Nintendo Switch OLED மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். லேட்டஸ்ட்டாக இது ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 39லேருந்து 40 வரைக்கும் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35K வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த OLED மாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தான் OLED. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி. அண்ட் நார்மல் Nintendo Switch வந்து பார்த்தீங்கன்னா 32 GB. அது வந்து 6.2 6.4. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 7 inches. சரி, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் Nintendo Switch இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணேன். சரி, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 போட்டிருக்கு. பட் 49,000க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணல. இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜப்பான் இருக்கு. மேனுஃபேக்சர்ட் பை ஜப்பான் இருக்கு, நேரோ கார்பரேஷன். சரி, ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Nintendo Switch வாங்கும்போது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. ஒயிட் கலர் கியூட்டாக தான் இருக்கு. ஓகே, க்ரீம் ஒயிட்னு சொல்லலாம் நம்ம. சரி, சூப்பராக இருக்கு. ஸோ USB டைப் C அண்ட் ப்ளூடூத் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு. ஓகே, சேம் தான், வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. கேம் கார்டு போடுற இடம். வால்யூம் பட்டன் இருக்கு, பவர் பட்டன், வால்யூம் பட்டன். ஸ்க்ரீன் செம்மையா இருக்கு, போட்டுருவோம். சூப்பராக இருக்கு. அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். சைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா சேமாக தான் இருக்கு. கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. பாருங்களேன், கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீன் சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு, 7 inches. கண்ட்ரோலர்லாம் சேம். ஓகே, வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் டாக் வச்சு. அண்ட் இந்த வாட்டி லேண்ட் போட்டும் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம், ஓல்டுக்கும் நியூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. திங்க் இதுவும் பக்கா ஒயிட்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு, ஃபுல் ஒயிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ல தான் நம்ம உட்கார வைப்போம். ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தனியாக வந்து எக்ஸ்டர்னலாக எதுவும் ஸ்க்ரீன் வந்து டேம்பர் ஸ்க்ரீன் வந்து ஒட்ட தேவை கிடையாது. ஸோ வேணும்னா ஒட்டிக்கலாம். பட் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா Nintendo Switchலேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் கேபிளுக்கு USB டைப் C அண்ட் HDMI டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு லேண்ட் போர்ட் இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா USB இருந்துச்சு, இப்போ USB இல்லை. ஸோ ஒன்ஸ் போட்டுட்டு அவ்வளோதான், ஒயர் இந்த வழியாக பார்த்தீங்கன்னா வரும். ஓ, USB இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா USB போட்டிருக்கு. ஓகே, ஒரு பவர் சார்ஜர், USB டைப் C அண்ட் ஒரு HDMI கேபிள். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்,
1080 பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் தான். ஓகே, HDMI ஒயர் இருக்கு. கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிக்கிறது, கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணுறது. கண்ட்ரோலர் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 பிளேயர்ஸ் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கா, இதில் ப்ளஸ் இருக்குது, மேட்ச் ஆகும், அவ்வளோதான். சூப்பர். கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். சூப்பர், எடுத்துருவோம். எடுத்தாச்சு. ஸோ லெஃப்ட் ரைட்டு அண்ட் கண்ட்ரோலர் மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ஆப்ஷனே இல்லை. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸே இல்லை. அது கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். சரி, இது கூட என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுக்க வேண்டியது தான். எல்லாம் ஃபிட் பண்ணிடலாம். இது கூட என்னென்ன வந்துருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு HDMI ஒயர், அப்புறம் ஜாய்ஸ்டிக் கனெக்டர், ப்ளஸ் ஆர் மைனஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் அண்ட் ஒரு கண்ட்ரோலர் கனெக்டர், ப்ளஸ் ஒரு ஸ்விட்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக். ஸோ இந்த ஐட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்விட்ச் பாக்ஸில் இருந்துச்சு. சரி, டர்ன் ஆன் பண்ணி பார்ப்போம். பட்டன்லாம் நல்லா இருக்கு, புதுசில் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஸோ டர்ன் ஆன் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணுறேன் பவர் பட்டன். சூப்பர், ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரீன் செம்மையாக இருக்கு. சரி, இப்போ செட்டப் பண்ணிடுவோம். ஸோ செட்டப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ ஏதாவது ப்ளே பண்ணி பார்க்க வேண்டியது தான். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து SD கார்டு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ SD கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப் டு 2 TB வரைக்கும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அது 128 GB வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ சாம்சங் தான், சாம்சங் SD கார்டு போட்டிருக்கேன். அண்ட் கேம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணுற இடம் இதுதான். ஸோ கேம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2K18 தான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஃபேவரட் கேம். ஸோ அதுவும் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். வெறும் இந்த கன்சோலில் மட்டும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். தென் டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஸ்க்ரீன் வந்து ஒய்டாக இருக்குது கம்பேர்ட் டு நிண்டோ ஸ்விட்ச். சேம் தான் நிண்டோ ஸ்விட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேம் கார்டு போட்டிருக்கோம் அப்படின்னா WWE 2K18க்கு. ஸோ சேம் டைம் தான் எடுக்குது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 720 பிக்சல், இது வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல். இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB. ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, இந்த ஸ்க்ரீன் மட்டும்தான். அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. சவுண்டு செம்மையாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது கம்பேர்ட் டு அதே மாதிரி தான் இருக்குது, ஸ்விட்சில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
break anything. AJ Styles with the offense. கேமரால பார்த்து விளையாடுறேன், அதனால கொஞ்சம் சரியா விளையாட முடியல. போடு. The dawn of the dead man began on a cold November night at the 1990 Survivor Series. இப்பதான் அடிக்கவே முடியுது. The Undertaker was the mystery partner of Ted DiBiase's $1 million team. Sports entertainment changed forever that night. ஸோ கேமராவை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாடினேன், சரியாக விளையாட முடியல. பட் எனிவே ரெசல்யூஷனுக்காக தான் வந்து அந்த கேம் ப்ளே பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ராக்கெட் லீக் பார்த்துருவோம். நம்ம அடுத்த நம்மளுக்கு பிடிச்ச கேம் இது. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ராக்கெட் லீக் ஓப்பன் பண்ணிவிடுவோம். கிளாரிட்டிலாம் செமையாக இருக்குது. மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வெளியே எடுத்துருவோம். ஸோ வெளியே எடுத்தாச்சு. பிகாஸ் நம்ம டாக்ல செட் பண்ணோம் அப்படின்னா வெளியே எடுத்துடணும். இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி தான் விளையாட போறேன். கண்ட்ரோலரும் அப்டேட் பண்ணிட்டேன். சூப்பர். ஓகே, அப்புறம் இந்த டாக்ல நம்ம ஃபிட் பண்ணணும். டாக்ல ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ HDMI கேபிள் டிவிக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் கொடுக்கணும். செட் பண்ணியாச்சு. ஸோ பவர் கேபிளும் கொடுத்துடலாம். ஏசி அடாப்டர். உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் லேண்ட் போர்ட் யூஸ் பண்றீங்கன்னா அது கூட கொடுக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். சரி, செட் பண்ணியாச்சு. செட் பண்றது ஈஸி இதுல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிட்டு டிவி ஆன் பண்ணா தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்க வேண்டியது தான். சூப்பர், பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ 4K டிவி தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ராக்கெட் லீக் வைப்போம். ஸோ கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் ப்ளே ஒன்று கொடுப்போம், கேஷுவல். பட் ஒரு மாதிரி கார்ட்டூனிஸ்டிக்காக இருக்கு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனிஸ்டிக்காக இருக்கு. சூப்பர், ஃபர்ஸ்ட் கோல் போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட் லீக் கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. கலர்ஸ் எல்லாம் வந்து அப்ஸ்கேல் ஆகி தெரியுது, வந்து கிளீனா தெரியுது. எனக்கு நேர்ல டிவில தெரியுது, பட் கேமரால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பட் வந்து பாத்தீங்கன்னா 1080 பிக்சல் நீங்க டிவி வச்சிருந்தீங்கன்னா பக்காவான ரெசல்யூஷன்ஸ் தான் இருக்கு. இதுவும் பக்காவான ரெசல்யூஷன்ஸ் தான் இருக்கு, பட் ஒரு கார்ட்டூனிஸ்டிக்கா இருக்கு 4K டிவில கனெக்ட் பண்ண பிறகு. க்ளோஸ் பண்ணிடலாம். 2K18 மட்டும் பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிடலாம். நம்ம வியூவர்ஸ் கூட யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, ஸோ W2K18 செக் பண்ணுங்க என்னோட ஸ்விட்ச்ல நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ரெசல்யூஷன் நல்லா இருக்கு. ரெசல்யூஷன் சீரியஸாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து கார்ட்டூனிஸ்டிக்காக அந்த ஸ்விட்சில் தெரியுது, உங்களுக்கு தெரியல. பட் எனக்கு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது கிளியரா. சவுண்ட் எல்லாம் செம்மையா இருக்கு. ஓகே, ப்ளே பண்ணலாம். Look at Roman Reigns here. Just making his presence felt there. AJ Styles got him there. AJ Styles got him there. Tell us about AJ Styles. He got all that one. Wait, wow. We're witnessing a level of punishment that can only be described as severe. Somebody. Roman Reigns has been told his whole life he can't do this, he can't do that. But when it comes to the big dog, you can be sure the man who's part of the Samoan dynasty is going to bring the fight with everything he's got. Oh yeah, here's Seth Rollins. Looks like he's starting to sweat now. This is a dangerous spot for him to be here in this triple threat match. Sure, he's taking some punishment here, but given how much he prefers to be on the outside of the ring, he can very well change the outlook of the match with one shot. Obviously putting a lot of stock in that maneuver. Looks like Seth Rollins is setting a very good pace. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெமோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ ராக்கெட் லீக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE 2K18 பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நிண்டோ ஸ்விட்ச் OLED வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிண்டோ ஸ்விட்ச் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எந்த கன்சோல் உங்களுக்கு வேணும்ன்ட்டு. என்னோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.